ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்காம ரொம்ப சுவையான காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லை. இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு முழு பூசணிக்காயில் பாதி பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காயில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த விதை பகுதியை, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த சதையோடு இருக்கிற விதை பகுதியை எடுத்துட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த பூசணிக்காவை துருவி எடுத்துக்கலாம். இதில் சின்ன கண்ணிலையும் துருவலாம், பெரிய கண்ணிலையும் துருவலாம். சின்ன கண்ணில் துருவினா நிறைய தண்ணி வருதுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய கண்ணிலேயே துருவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பூசணிக்காவை துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. 1/4 கப் அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம துருவி வச்ச பூசணிக்காவை அளந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 5 கப் அளவு பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே பூசணிக்காவை அந்த தண்ணியிலே வேக விடலாம். நான் ஓரளவுக்கு புழிஞ்சு எடுத்துருந்ததுனால ஏற்கனவே இந்த பூசணிக்காயில தண்ணி நிறைய இருக்கு. இன்னும் 1 கப் அளவு பூசணிக்காய் தண்ணியும் இருக்கு. இந்த தண்ணியை நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். பூசணிக்காய் தண்ணியிலே வேக வைக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிகமா குக்கிங் டைம் எடுக்க வேணாம்னா நீங்க நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 கப் அளவு மட்டும் பூசணிக்காய் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இந்த பூசணிக்காயில இருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடலாம். அடுப்பணல வந்து ஹை இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக விடுங்க. நீங்க அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வேக விடலாம். அப்போதான் இது சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பனங்கல்கண்டு சேர்த்து செய்ய போகிறேன். நான் 5 கப் பூசணிக்காய்க்கு 2 கப் பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பனங்கல்கண்டில் நிறைய தூசி இருக்கும், அதனால நான் இதில் பூசணிக்காய் தண்ணி ஏற்கனவே 1 கப் இருந்தது இல்லையா, அதை சேர்த்துடுறேன். பனங்கல்கண்டு கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் தண்ணி அதிகமாகும், அதனால குறைவான அளவே தண்ணி சேர்த்துடுங்க. நான் பூசணிக்காய் தண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பனங்கல்கண்டு தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா பூசணிக்காய் எவ்வளோ அளந்து எடுத்துருக்கீங்களோ, அதாவது தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அளந்து எடுத்த பூசணிக்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பாதி அளவு சர்க்கரை இல்லை பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இனிப்பு வந்து குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 3ல் 1 பங்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் நமக்கு அளவு அப்படியே பாதியாக குறைஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துடுங்க. சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் இதே அளவே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தா பூசணிக்காயில இருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் பூசணிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் தண்ணியோட சேர்த்து நல்லா வெந்துட்டு இருக்கு ஒரு ஸ்டவ்ல. இன்னொரு ஸ்டவ்ல பனங்கல்கண்டு தண்ணியும் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சாலும் எனக்கு நிறைய தண்ணி இருக்கிறதுனால இதுலயே நான் கொதிக்க விட்டுருக்கேன். பூசணிக்காயில இருக்கிற தண்ணி மொத்தம் வத்துற வரைக்கும் நான் வந்து பனங்கல்கண்டு தண்ணியும் நல்லா கொதிக்க விட போறேன். இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்தி இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு வடிகட்டியில் பனங்கல்கண்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பனங்கல்கண்டு தண்ணியோடு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் தண்ணி அதிகமாக இருக்குது. இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற பாத்திரம் வந்து தண்ணி நிறைய இருந்தாலும் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் இதை வேற ஒரு அடிக்கனமான பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அடிக்கனமான பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அப்பப்போ நம்ம கலந்து விட்டா போதும். ஹை ஃப்ளேம்லயே நம்ம இந்த அல்வா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுல ஓரளவுக்கு தண்ணி வத்தி இருக்கு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறேன். நெய் சேர்த்துக்கிட்டு அல்வா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம், அப்படி விருப்பம் இல்லைன்னா நெய் சேர்க்காம கூட இந்த அல்வா வந்து செய்யலாம், ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ நான் இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. அல்வா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் மீதி நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெய் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். நான் இதை வந்து 1/4 கப்பில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.